வணக்கம். சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். சுதந்திரம் வாங்கி 79 வருஷம் ஆச்சு. கண்டிப்பா எல்லாரும் இங்க சுதந்திரமா வாழ்றோம்னு கேட்டா கண்டிப்பா கேள்விக்குறியா தான் இருக்கும். 20% ஆதிக்க வர்க்கம் இங்க அரசியல்வாதியும் அதிகாரியும் 80% மக்களை இங்க அடிமைப்பட்டு தான் வச்சிருக்காங்க. நமக்கு பல லட்சமான வீரர்களும் பல லட்சமான மனிதர்களும் ரத்தம் சிந்தி போராடிய வாங்கின சுதந்திரம் இன்னைக்கு சுதந்திரம் யார்கிட்ட இருக்குது? அரசியல்வாதிட்டையும் அரசு அதிகாரிகள் மட்டும்தான் இருக்குது. 80% மக்கள் அன்றாட உழைக்கும் சாமானிய மக்களுடைய சுதந்திரம் இன்னைக்கு பறிக்கப்பட்டுதான் இருக்குது. இது எதனால பறிக்கப்படுகிற? அதிகாரத்தினாலையும் அரசியல்வாதினாலையும் எதுவுமே கிடையாது. யாருக்கு எதுவுமே கிடைக்கல. விவசாயம் அழிஞ்சிட்டு தான் இருக்குது. அது போல இங்க என்ன நடக்க போகுது? நாடு என்ன சோத்துக்காண்டி கையேந்திக்கிட்டு தான் இருக்கிறோம். சரியா செயல்படுத்தக்கூடிய அரசு என்ன 300 வருஷம் அடிமையா இருந்தா இங்க ஆட்சி அதிகாரத்தை ஓட்டு போட்டு ஜனநாயக நாடுன்னு சொல்றீங்க. சாதாரண ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு நேரம் உணவு இருக்குதா? இன்று வரை இந்தியாவில் 30% மக்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு நேரம் உணவு கிடைக்கல. அப்புறம் என்ன நாடு வல்லரசு ஆயிடுச்சு? 79 வருஷம் சுதந்திரம் வாங்கி நீங்க என்ன பண்ணீங்க? இங்க இருக்கும் அரசியல்வாதிகளும் சரி, இங்க இருக்கிற அதிகாரியும் சரி, இங்க என்ன திட்டங்களை செயல்படுத்துறாங்க? இங்க எல்லா மக்கள் கஷ்டப்படுற மக்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. அடிப்படை விஷயங்கள் இங்க தெரியவே இல்லை. இன்னைக்கு ஒரு சான்றிதழ் வாங்குறதோ தன்னுடைய வேலை வாய்ப்புக்கோ இங்க பதிவு பண்றதுக்கு இங்க ஒரு வருஷத்துக்கு எத்தனையோ லட்சம் இளைஞர்கள், பல லட்சம் இளைஞர்கள் தன்னுடைய பட்டப்படிப்பை முடிச்சுட்டு வெளியில வராங்க. இங்க அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கா? இல்ல. ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. இங்க எதுவுமே வேலை வாய்ப்பு இல்ல. ஒரு காலத்துல ஒரு ஊர்ல 2 பட்டதாரி படிச்சிருப்பான். இன்னைக்கு ஊர்ல 10க்கு 8 பேர் இன்னைக்கு பட்டதாரியோட இருக்காங்க. வேலை வாய்ப்பு இருக்கா? இல்ல. வேலை வாய்ப்பு படிச்சுட்டு இன்னைக்கு ஒருத்தர் செங்கல் சூழ வேலைக்கோ இல்ல ஒரு டீ கடைக்கோ டீ மாஸ்டர் வேலைக்கு தான் போயிட்டு இருக்காங்க. இங்க வேலை வாய்ப்பும் சரியாக இல்ல. வளர்ச்சி சொல்லி வளர்ச்சி தான் இருக்கிறத தவிர தச்சா பொருளாதாரம் இல்ல. பல லட்சம் இளைஞர்கள் பட்டப்படிப்போட வெளியில வந்துட்டாங்க. இதுக்கு என்னென்ன வேலை வாய்ப்புனா இங்க தச்சா பொருளாதாரம்னு ஒண்ணு இருக்கு, டிஜிட்டல் மயம்னு ஒண்ணு இருக்குது. இப்ப கொக்கோ கோலா கம்பெனியோ ஒரு வாட்டர் கம்பெனியோ இருக்கு. அது நமக்கு எதிரானது. ஏன் அவன் நாட்டுல போட்டு ஆரம்பிக்கலாம்? இங்க எதுக்கு ஆரம்பிக்கணும்? தச்சா பொருளாதாரம் இந்த மண் சார்ந்த ஒரு தொழிற்சாலையோ இந்த மண் சார்ந்த ஒரு பெரிய ஒரு தொழிற்சாலையோ இந்த மண் சார்ந்த தொழில்கள் சம்பந்தமாக அரசு வேலைகள் இன்னமும் அரசு காலி இடங்கள் இருக்குது. அதை நிரப்பாம இந்த அரசு கண் துடைப்புக்காண்டி அதிகார வர்க்கத்தை வச்சு தனக்கு தேவையான ஒருவனுக்கு பல லட்ச ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டு தான் வேலை வாய்ப்பை கொடுக்குது. அப்படிங்கிறப்ப சாமானிய மக்கள் இன்னைக்கு ரொம்ப அடிமைப்பட்டு போயிட்டு அவன் ஒரு போராளி இருக்கான்னு போராடி பார்ப்பேன். ஒரு கட்டத்துல போராடிட்டான்னு வச்சுக்க, சரி இது என்னதான் போய் வாழ்க்கை இருக்கிற வாழ்க்கை கிடைச்சிட்டு வாழ்ந்துட்டு போவோம் அப்படின்னு நினைப்பேன். ஆனா இன்னைக்கு எப்படின்னா சராசரியாம ஒரு 20 வயசுல இருந்து ஒரு 35-40 வயசு ஒரு இளைஞர்கள் தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன தெரியுமா? ஒயின் ஷாப்ல. அங்க ஒயின் ஷாப்ல உள்ள போய் பாருங்க. அவே ஒரு கதை சொல்றேன். இன்னைக்கு ஒரு கொத்தனார் ஒரு நாளைக்கு 1500 ரூபாய் சம்பளம் வாங்குறேன். 1500 ரூபாய் சம்பளம் வேணா அது ஒரு நாளைக்கு 3 கோட்டர் குடிக்கிறேன். அதுல 1200 ரூபாய் இங்க ஒயின் ஷாப்லயே கொடுத்துட்டு போறேன். மிச்சம் 200-300 தான் வீட்டுக்கு போறேன். அந்த 200-300 வச்சு எப்படி குடும்பம் நடத்த முடியும்? ஒரு மருத்துவ செலவோ தன்னுடைய குழம்பு செலவு, அதாவது சமையலுக்கோ இல்ல வீட்டு செலவுக்கோ எப்படி பயன்படுத்த முடியும்? இப்படிதான் ஒவ்வொருடைய பணமும் இந்த அரசாங்கம் ஏதோ ஒரு வழியில நம்மளை அடிமைப்பட்டு இழுத்து திருடிக்கிட்டே போயுது. இந்த மண் சார்ந்து இந்த நாட்டுக்கு உண்டான தற்சா பொருளாதாரம் இப்ப ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி அனைத்து சாதாரண மனிதனை எல்லாமே பணப்புழக்கம் புழங்கிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு விவசாயங்கள் 80% இருந்துச்சு. ஆடு மாடு வளர்ப்பு, சிறு சிறிய வேலைகள், அதாவது நம்ம முதலாளிகள் அப்படின்னா நம்ம தமிழகத்துல வாழும் முதலாளிகள் அங்கே சிறு நிறுவனங்கள் எல்லாமே வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. அப்படிங்கிறப்ப அந்த பணம் அவங்கள்ட்டே போய் சேரும், அவங்கள்ட்ட தன்னிறைவு எடுக்கு எல்லாமே இருக்கும். இப்போ என்னன்னா அயல்நாட்டுல வந்துச்சுன்னா இங்க அதிக அளவுல என்ன தெரியுமா, ஒரு 80-15% மட்டும்தான் நமக்கு ஒரு வருமானமா வரும். ஒரு கம்பெனில போய் நீ வேலை பார்த்தீங்கன்னா அது ஒரு 15% மட்டும்தான் நமக்கு ஒரு வருமானம் வரும். மீதி இருக்கிற 85% வெளிநாட்டு முதலாளிக்கு போயிடும். அப்படிங்கிறப்ப இங்க இருக்க அந்த வளர்ச்சி எல்லாமே வெளிநாட்டுக்கு பணம் போயிருது. இந்தியாவுக்கு இங்க எதுவுமே கிடைக்கல. அப்புறம் விலைவாசி ஏத்தப்படுது. தற்சா பொருளாதாரம் இங்க இருக்கிற முதலாளியும் இங்க இருக்க தொழிலாளியும் வேலை செஞ்சு அங்க இவங்களுக்குள்ள மக்களுக்குள்ள பணப்புழக்கம் அதிகமா இருந்தா தான் அந்த நாடு தன்னிறைவாகவும் வளர்ச்சி அடையும். நீ அயல்நாட்டு கம்பெனி கொண்டு வந்தா அவன் ஒரு 80-85% எடுத்துட்டு போயிடுவான் முதலீட. அந்த லாபத்தை 15% வச்சு இங்க நடத்த முடியாது, நாடு நடத்த முடியாது, ஒரு நிர்வாகம் பண்ண முடியாது. ஆனா இதுக்கு அரசியல்வாதிகள் பல லட்ச ரூபாய் பணத்தை வாங்கிட்டு, பல கோடி ரூபாய் பணத்தை வாங்கிட்டு அந்த திட்டத்தை சைன் போட்டு கொடுத்துறாங்க. அனைத்து நிறுவனத்தையும் இந்த நிறுவனமும் கிடையாது, தற்சா பொருளாதாரம் இங்க அதாவது இந்த மண்ணில் சார்ந்த முதலாளிகள் நடத்தும் அனைத்து நிறுவனங்களுக்குமே நமக்கு ஆதரவு கொடுக்கணும். இங்க அனைத்து நிறுவனங்களுக்கும் இங்க ஆதரவு கொடுக்காம போச்சு. சரி, நீங்க சின்ன பிள்ளையில என்ன வாங்கி சாப்பிடுவீங்க? பள்ளிக்கூடம் போக என்ன வாங்கி சாப்பிடுவீங்க? இளந்தப்பழ ஜூஸ் வாங்குவீங்க, இளந்தப்பழ தோசை வாங்குவீங்க, குச்சி மிட்டாய் வாங்குவீங்க, காசு மிட்டாய் வாங்குவோம். இதெல்லாம் அன்னைக்கு என்னாச்சு? குடிசை தொழில், இந்த மண்ணை சேர்ந்த குடிசை தொழில். இன்னைக்கு நீ என்ன வாங்குற? குக்குரை, லேசு, அந்த மாதிரி. அப்ப எங்க போகுது அந்த லாபம்? நீ அன்னைக்கு நீ கிராமப்புறம் நம்மளால வாங்குறத வாங்கி சாப்பிட்டா இங்க தன்னிறைவு இருந்துச்சு. இன்னைக்கு நீ அடுத்தவன் வாங்க ஒண்ணும் இல்ல. கிராமப்புறங்கள்ல நீங்க தமிழகத்துல கிராமப்புறங்கள்ல போய் ஒரு வீட்டுல கேளுங்க, ஒரு வீட்டுல மாசத்துக்கு 8 பேர் வர லோன்காரன்.
இன்னைக்கு எல்லாமே ஆண் பெண் எல்லாமே நீ கடன் வாங்கி வச்சிருக்காங்க, யாருமே கடன் வாங்காம இல்ல. அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப பொருளாதார ரீதியாவே எல்லாமே பின்தாங்கி இருக்காங்க, பொருளாதார ரீதியாவே எல்லாமே கடன் வாங்கி தான் இங்க நடத்துறாங்க. அதாவது வந்து கடன் இல்லாத மனிதர்கள் இல்ல. எல்லா காரணம் என்ன, இங்க தல்சா பொருளாதாரம் இல்ல. என்ன உதாரணத்துக்கு எடுத்துங்க, இப்ப ஒரு காலத்துல வந்து திருப்பூருக்கு ஓடி போனானா பொழைச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு 20 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு திருப்பூர்லயே வேலை இல்லாம போயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து அதாவது வந்து எப்படின்னா அந்த அளவுக்கு அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. தொழில் ரீதியாகவும் தன்னுடைய வளர்ச்சி ரீதியாகவும் இந்த அதாவது அரசு சட்டல் ரீதியாகவும் அதிகார வர்க்கத்திலும் சரிங்க, எல்லாமே வந்து நம்ம அடிமைப்பட்டு தான் கிடக்கிறோம். இந்த நாட்டில் ஒண்ணு பெரும்பாலுமே 2 தேவைப்படுது. ஒண்ணு ராணுவம், ஒண்ணு விவசாயம். ஒண்ணு ராணுவங்கிறது இந்த நாட்டை காக்குறதுக்கு, இன்னும் விவசாயம் இந்த மண்ணை காக்குறதுக்கு, நம்ம உயிர்களை எல்லாத்தையும் காமிப்பேன். இங்க இரண்டுக்குமே ராணுவத்துல இங்க ஊழல் நடக்குது, விவசாயத்துக்கு இங்க சரியான ஒரு திட்டங்களும் இல்ல, வரக்கூடிய நிதிகளும் அல்ல. இங்க ஏகப்பட்ட விஷயங்கள், இங்க அடிப்படை விஷயங்களே எல்லாமே கார்பரேட் மயமா தான் மாறிட்டு இருக்குது. என்ன அன்னைக்கு வந்து 300 வருஷம் வெள்ளக்காரன் நம்மளை வந்து அடிமைப்படுத்தி வாழ்ந்தா, இன்னைக்கு நம்ம 79 வருஷமா அரசியல்வாதிகிட்ட அடிமைப்பட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். சரியான ஒரு விஷயம், ஒரு நேர்மையா கூட நம்மளால வாழ முடியவில்லை. ஜாதியை சொல்லி இன்னைக்கு ஜாதிய ரீதியாவே பல விஷயங்கள் இருக்குது. தமிழகத்திலே 377 ஜாதிகள் இருக்குது. இந்தியா முழுவதும் 25,000 ஜாதிகள் இருக்குது. இது எல்லா ஜாதியை பார்த்தீங்கன்னா எல்லா ஜாதிக்கு பின்னாடி ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு ஜாதி அடிப்படையா வருது. இப்ப 377 ஜாதி தமிழகத்துல இருக்குது. எல்லா ஜாதிக்கு கீழே ஒருத்தி அடிமைப்பட்டு வந்துகிட்டு தான் இருக்கிறேன். அப்படிங்கிறப்ப எல்லா ஜாதிக்கு கீழே அடிமையா தான் இருக்கு. இதுல என்ன நீ ஆண்ட பரம்பரை, நான் ஆளாத பரம்பரை, இது ஒரு வெட்கக்கேடாவே இருக்குது. ஜாதிய ரீதியா இன்னைக்கு சமூக வலைதளங்களை பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. இது சட்டமே மேற்கொள்ள மாட்டேது, அதுக்கு தகுந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேது. தமிழ் தேசியம்னு பேசுறாங்க, திராவிடம்னு பேசுறாங்க, தேசியம்னு பேசுறாங்க. இந்த 3 பேரும் எதை வச்சு அரசியல் பண்றாங்க? ஜாதியை வச்சுதான் அரசியல் பண்றாங்க. ஜாதி தான் நீ யாருங்கிறத கொண்டு வராங்க அப்படிங்கிறது. அதாவது வந்து ஜாதி சான்றிதழ் வேணாம் அப்படிங்கிறது ஒரு கண் துடைப்பை, ஒரு மாயத்தை உருவாக்குறது மட்டும்தான். இங்க ஜாதிய வச்சுதான் நீ யாரு, நீ ஆதிக்குடியா, இல்ல இஸ்லாமியனா, இல்ல கிறிஸ்துவனா, இல்ல இந்துவா அப்படிங்கறத பிரிக்கிறாங்க. ஜாதிய ரீதியா அடிமைப்பட்டு கிடக்குற, மத ரீதியா அடிமைப்பட்டு கிடக்குற, அரசியல்வாத ரீதியா உனக்குள்ளேயே 4 கட்சி இருக்கு. ஒரு வீட்டுல 4 கட்சி இருக்குது. ஜாதியை கூட எண்ணிடலாம், ஆனா இருக்க கட்சிகளோட எண்ணிக்க முடியல. ஜாதி ரீதியா அதான் கட்சி ரீதியா அடிமைப்பட்டு கிடக்குறான், அரசியல் அதிகாரி எல்லாத்துலயும் அடிமைப்பட்டு தான் கிடக்குறான். இது அடிமையா இருந்து நம்ம சுதந்திரத்தை நம்ம என்ன கொண்டாட போறோம்? ஐயா அப்துல் கலாம் சொன்னார், உலகமே வந்து இந்தியாவை பார்த்து பயப்படுறதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? 154% நிறைந்த இளைஞர் இணைந்த நாடு ஒரே நாடு இந்தியா தான். அதனாலதான் ஐயா சொன்னாரு, இன்னைக்கு வந்து இந்தியா வல்லரசு ஆகும்னு சொல்லி. ஆனா அந்த இளைஞர்கள் கையில தான் இருக்குது இந்தியா. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழகத்து இளைஞரும் சரி, மற்ற இளைஞர்கள் கையில என்ன இருக்குது? மதுபாதை தான் இருக்கு. இதுக்கு நம்ம என்ன பண்ண சொல்ல போறோம்னு தெரியல. இப்படிப்பட்ட நாட்டுல சுதந்திரம் நம்ம எப்படி கொண்டாடுவது? சுதந்திரம் இருக்கானா? சுதந்திரமே இல்ல. சமீபத்துல நடந்த நிறைய விஷயங்கள் தமிழகத்துல நடந்திருக்குது, அதை தைரியமும் பேசிட்டு இருக்காங்க. காதல் கூட ஒருவனால முழுமையா ஒரு காதல் பண்ண முடியல. காதல் பண்ணா ஜாதி இல்லைன்னு ஒழிக்கலாம் அப்படின்னு சொல்லி தந்தை பெரியார் சொன்னார். இங்க காதல் பண்ணா கொல்லுவாண்டா, உன் உயிரை எடுத்துருவாண்டா சொல்ற அளவுக்கு இங்க இருக்கு. அப்படிங்கிறப்ப இங்க சுதந்திரம் என்னத்தான் இருக்குது? நன்றி, வணக்கம். பைத்தியக்காரன் பத்தும் சொல்வான்.